தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு லார்ட் ஆஃப் 1 and 4. அவன் அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்து அஷ்டமாதிபதியாக மாறும்போது என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? அஷ்டமாதிபதி வக்ரகதி அடையும் போது அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வக்ரகதி அடையும் போது கெடு பலன்கள்லாம் கம்மியாக தான் கொடுப்பான். பியாண்ட் தட் அவனே வீக் ஆயிட்டான் இல்லைங்களா? பியாண்ட் தட் நம்ம இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை விழுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் அங்கே நல்லிஃபை ஆகும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது முற்பகுதி. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 2 பகுதிகளாக பலன்களை சொல்ல போகிறோம். முதற் பகுதி முற்பகுதி நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு வக்ரகதி அடைகிறார். ஆனால் தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு லார்ட் ஆஃப் 1 and 4. அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகாதிபதி அதே மாதிரி சுயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவன் அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்து அஷ்டமாதிபதியாக மாறும்போது என்ன பண்ணுவான்? நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது என்னங்க வண்டி, அது என்னங்க வாகனம்? பொதுவாக 2 வீலர் வண்டி அப்படின்னு சொல்கிறது உண்டு, வாகனம் அப்படின்னு 4 வீலர் சொல்கிறது உண்டு. ஓகேங்களா? நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஜோதிட பாஷை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க ரொம்ப நாளா எங்களுக்கு சர்க்கரை இருக்குங்க. ரொம்ப நாளா பிபி இருக்குங்க. மருந்து மாத்திரை கரெக்ட்டா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்பதாங்க சர்க்கரை ஆரம்பிச்சிருக்கேன். நான் டயட்லயே மாடிஃபை பண்ணிக்கிறேன். நானா யூடியூப் பார்த்து செய்றேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு டாக்டரோட நாலேட்ஜ் பிரகாரம் செய்யுங்க. மாடிஃபை பண்ணலாம். முடியும். டாக்டரோட நாலேட்ஜ் பிரகாரம் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் 2வது விஷயம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, எனக்கு தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சேர்க்கையில கவனம் அப்படின்றது தேவை. சேர்ந்து கெட்ட பின்னாடி தானங்க அது தேவையான சேர்க்கையா, தேவையில்லாத சேர்க்கைன்னு கண்டுபிடிக்க முடியும். முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா, அந்த தேவையில்லாத சேர்க்கையா வரும் அப்படின்றதுனால தான் நாங்கலாம் யார் கூடயும் சேர்றதே இல்ல. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க, எல்லார்கிட்டயும் ஹாய், பாய் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்புங்க. நம்ம நல்லவங்க, நல்லா பேச போனா கூட, அது நம்மள ட்ராப் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. முடிஞ்சா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லக்கூடிய ப்ரொஃபஷன்ல இருந்தா மட்டும் தான். நம்ம இப்போ ஒரு டாக்டரா இருக்கோம். இப்ப நாங்க 4 பேருக்கு நல்லது சொன்னா கேட்டுப்பாங்க. நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு, "நான் உனக்கு நல்லது சொல்றேன்ம்மா" அப்படின்னு நான் போய் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. இவ பாட்டுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா. நல்லது சொல்றேன், நம்மள கெடுக்க பார்க்குறா. அப்படின்ற மாரியும் சொல்லுவாங்க. ஸோ என்னாத்துக்கு வம்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம சிவனேன்னு வாழ்ந்தா போதும். நல்லதே நடக்கும். ஆக இது வந்து கவனமா இருந்துக்கோங்க. சேர்க்க அதுல கவனம் தேவை. அதே மாரி பாருங்க, தப்பு தண்டா நடக்கிற இடத்துல கூட அந்த சைடு கூட நம்ம போ வேணாம். இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே நம்ம கவனமா இருக்கணும். பொதுவா அஷ்டமாதிபதி வக்ரகதி அடையும் போது, அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வக்ரகதி அடையும் போது கெடு பலன்கள்லாம் கம்மியா தான் குடுப்பான். பியாண்ட் தட் அவனே வீக் ஆயிட்டான் இல்லைங்களா? பியாண்ட் தட் நம்ம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கும் மேல ஆ சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கான். அர்த்தாஷ்டம சனி மேல குருனோட 9ஆம் பார்வை விழுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் அங்க நல்லிஃபை ஆகுறான். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இது முற்பகுதி. பிற்பகுதிக்கு போயிடலாம். பிற்பகுதிக்கு போறோம் அப்படின்னும்போது, டிசம்பர் 5 டூ மார்ச் 11, 2026 வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துக்கே போயிடுறாரு. அப்ப மிதுனத்துல இருக்க குரு பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு கலஸ்திர குருவா இருக்கார். கலஸ்திர குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னு கரெக்ட் தான். கலஸ்திர குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும்போது, நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், தனுசு ராசி லேடியா இருக்கீங்கன்னா, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு விதமான மன இறுக்கங்கள். நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல பெருசா பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஆ அவங்க அம்மாக்கு தான் ஃபுல்லும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம மேல அன்பே சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணும். புரியுதுங்களா? நம்ம ஒய்ஃப் வந்து நம்மள பெருசா கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க குடும்பம், அவங்க அவங்க அக்கா, தங்கச்சி அவங்க மேல தான் அவங்களுக்கு பாசம் இருக்கு. நம்ப அம்மா, நம்ப அக்கா, தங்கச்சி அதான் அவங்கள கவனிக்கலனா கூட பரவாயில்லையா? நம்பள கூட கவனிக்க மாட்டேன்றாங்கய்யா. நம்ம மேல சுத்தமா எள்ளளவும் பாசம் இல்ல. இப்படியெல்லாம் தோணும். அதெல்லாம் பெருசா வந்து மைண்ட்ல போட்டு இம்பாக்ட் வச்சுக்கக்கூடாது. அவ நம்மள நல்லா கவனிக்க மாட்டேன்றா. நம்ம என்னத்துக்கு அவள உழுந்து உழுந்து கவனிப்பானே? அவள மாதிரியே நம்பளும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹேவ் பண்ணலாம். அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அப்படிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்மளோட ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி ஒரு மைண்ட் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலஸ்திர குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கும்போது, நம்மளுக்கு நம்ம பார்ட்னர் சார்ந்து தோணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க அன்பு செலுத்துறாங்களோ, இல்லையோ, நம்ப அவங்க மேல அன்பாவே இருக்கோம். திருப்பி திருப்பி அன்பு செலுத்திட்டே இருக்கும்போது, அட என்னப்பா! நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணாலும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காரேய்யா! நம்ம மாறிடணும்யா! நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கார தவிர யாருமே பிரதானமா நினைக்க கூடாதுய்யா!
அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும். புரியுதுங்களா? ஸோ, இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பார்ட்னர்ஸையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா? இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது. அப்ப தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஒரு சுய தொழில் ஏதாவது, சுய ஸ்தாபனம் ஏதாவது வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர் பெருசா வேலையில இன்வால்வே ஆக மாட்டேன்றான். பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள குத்தம் சொல்லிட்டே இருக்கான். இவன எப்படாப்பா கழட்டி விடலான்னு பார்க்குறேன். பெருசா வேற இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவன் கூட நான் ஓவர்டேக் பண்ண வேண்டியதா இருக்கு. இவன எப்படி சமாளிக்கிறதுன்னே எனக்கு தெரியலையேய்யா! அப்படின்ற மாரி குழப்பம்லாம் வரும். பெருசா சமாளிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அந்த ஸ்தாபனத்த நீங்க நிலைநிறுத்தணும். அந்த ஸ்தாபனத்த நம்ம டெவலப் பண்ணணும். அவன் இன்வெஸ்டரோட விட்டுட்டு போலாம். நம்ம நம்ம சொன்னா அவன் கேட்க மாட்டேன்றான். "இது பண்ணா நல்லாருக்கும் நான் பண்றேன்யா. உனக்கு என்ன தோணுதோ நீ அத பண்ணு." அப்படின்ற மாரி நல்லபடியா ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு, "இதுவும் கடந்து போகும்." அப்படின்னு நீங்க பாட்டுன்னு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க கலஸ்திர குருவ பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. அதுக்கும் மேல நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். பார்ட்னர் பிரச்சனை, பார்ட்னர் தொந்தரவு எல்லாத்தையும் மீறி நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். இருந்தாலும் வந்து பாருய்யா, நம்மளுக்கு வந்து பெருசா லாபம் வரமாட்டேங்குதேய்யா! ரூ. 100 லாபம் வர வேண்டிய இடத்துல ரூ. 50 தானேய்யா வருது. இத தொடர்றதா? என்ன பண்றது? இவ்ளோ பிக்கல் புடுங்கலுக்கு நடுவுல நம்ம இந்த பிசினஸ் தொடர்றதா? இல்ல ஏற கட்டிடலாமா? அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. ரூ. 100 லாபம் வர வேண்டிய இடத்துல ரூ. 50 லாபம் வருது அப்படின்னாலும், மீதி ரூ. 50 உங்களுக்கு அனுபவமா, யுக்தியா, அந்த பிசினஸ் சார்ந்து ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜா உங்களுக்கு வந்து அ ஒரு இதுவா அசர்ட்டா நிக்கும் அப்படின்றத மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 அண்ட் 4 அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என் சுகத்த கெட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்யா, பெருசா லாபம் வரலன்னா என்னய்யா பண்றது? அப்படிலாம் தோணும். அப்படிலாம் தோண வேண்டாம். நம்ம வேலை செய்யறது நம்மளுக்கு இன்னைக்கு காசா வரல அப்படின்னாலும், நாளைக்கு ஃபுல் காசா வரதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணி வேரா இருக்கும். மறந்துறாதீங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அத எப்படி ஓவர்டேக் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஓவர்டேக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.